வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றம். அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவளித்ததால் ஒருமனதாக நிறைவேறியது. முதலமைச்சராக தான் இருக்கும் வரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். ஏலம் விட்டாலும் சுரங்கம் அமைப்பதை தடுத்து நிறுத்துவோம் என்றும் உறுதி. நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்தில் திமுக, அதிமுக இடையே காரசார விவாதம். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் துரைமுருகன் ஆவேசமாக பதிலடி. ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒன்றிய அரசு தன்னிச்சையாக ஏலம் விடுவதற்கான சட்ட திருத்தத்தை அதிமுக ஆதரித்தது அம்பலம். நாடாளுமன்றத்தில் ஆதரித்துவிட்டு சட்டமன்றத்தில் எதிர்ப்பது போல எடப்பாடி பழனிசாமி நாடகமாடுவதாக முதலமைச்சர் காட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நீக்கம். கட்சி நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வருவதாகவும் திருமாவளவன் விளக்கம். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிப்பார் என்றும் அறிவிப்பு. அதானி முறைகேடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிரான தீர்மானத்தின் மீது பேரவையில் திமுக, அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு ஏலம் விடும்போதே மாநில அரசு அழுத்தம் கொடுத்திருக்கலாம் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் துரைமுருகன், ஏலம் விடும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே இருக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அனுமதி வழங்கும் உரிமை மட்டுமே மாநில அரசுக்கு உள்ளதாகவும் கூறினார். குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் விட்டிருப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம். இதை இப்போ எழுதியிருக்க பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தப்பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஏலம் விடும் அதிகாரத்தை அவங்க ஒரு மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதான் MMDR சொல்லுவாங்க. அந்த ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க. யாரையும் கேட்கல. ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு. ஆக ஆண்டான் அடிமை இது சுயமரியாதைக்கு கூட்டப்பட்ட சவால். இது கனிம வளம் மட்டும் போல நம்முடைய மானமே இதுல போச்சு. ஆக நான் ஏலம் விட்டுடுவேன். ஏலம் விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன், அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க என்ன எஜமானா? மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா? அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை மறுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என உறுதிபட தெரிவித்தார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள், உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரை கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியதில் சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசு இது விஷயத்தில் ஏலம் விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். முதலமைச்சரின் உறுதியை அடுத்து திமுக அதிமுக இடையேயான காரசார விவாதம் முடிவுக்கு வந்தது. இறுதியில் அதிமுகவும் தீர்மானத்தை ஆதரிப்பதாக அறிவித்தது. இதையடுத்து டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டு வருவதற்கு எதிரான தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவு அளித்துவிட்டு தற்போது டங்ஸ்டன் விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவது அம்பலமாகியுள்ளது. ஒன்றிய அரசின் சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஆனால் அந்த மசோதாவுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதே நேரத்தில் மாநிலங்களவையில் சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்ட மசோதாவுக்கு அதிமுக ஆதரவு அளித்தது அம்பலமாகியுள்ளது. சுரங்கங்களை ஒன்றிய அரசு தன்னிச்சையாக ஏலம் விட வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை அதிமுக ஆதரிப்பதாக தம்பிதுரை எம்பி பேசிய வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் அதிமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது. Prospecting. Sir, auction is the best method which is about appreciating that. So, state government, this is a connivance of the state government. This kind of illegal mines are going on. Therefore, they had something on the state actions are there. I support this theory. இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறுகளை பரப்பி உயிர் வாழும் அதிமுகவின் துரோக வரலாற்றுக்கு அடையாளமாக எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்துவிட்டு சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் நடிப்பதாகவும் சாடியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே சுரங்கம் மற்றும் கனிம சட்ட திருத்தத்தில் தனியாக டி என்ற பிரிவை உருவாக்கி அதில் டங்ஸ்டன் சுரங்கம் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் இதற்கு அதிமுக ஆதரவு அளித்ததாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தெரிவித்துள்ளார். அதிமுகவை சார்ந்த திரு தம்பிதுரை எம்பி அவர்கள் இந்த பில்லை பேசியிருக்காங்க. இந்த பில் அதிமுக ஆதரிக்கிறது, எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை என்று அவர் பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசு அவங்க மட்டும் சில மினரல்ஸை ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டங்ஸ்டன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த டங்ஸ்டன் ரிலேட்டட் அந்த மினரல் இந்த பார்ட் டியில் கொண்டு சேர்த்து இது முழுக்க ஒன்றிய அரசு டீல் பண்ணுற மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட்டில் இது ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதிமுக இதை ஆதரித்து ஓட்டளிச்சிருக்காங்க. டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களோடு நிற்பது போல் நாடகமாடும் அதிமுக நாடாளுமன்றத்தில் ஆதரவளித்தது ஏன் என்ற கேள்வி எழுவதாகவும் இதன் மூலம் அதிமுகவின் இரட்டை வேடம் மக்களிடத்தில் அம்பலமாகியுள்ளதாகவும் கனிமொழி எம்பி விமர்சித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக தலைமை நிர்வாகத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.
அதோடு கட்சி தலைமையின் அறிவுறுத்தலையும் மீறி தொடர்ச்சியாக எதிர்மறையாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த செயல் கட்சியினருக்கு தவறான முன்மாதிரியாக இருக்கும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சி நலனை முன்னிறுத்தி ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த சில கருத்துக்கள் திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்காக விசிக சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திருமாவளவன் வழங்கியுள்ளார். பெஞ்சல் புயல் தாக்கத்தால் பாதிப்புக்கு உள்ளான விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசின் நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சி அறிவித்தது. இதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா 1 மாத சம்பளத்தையும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலா 2 மாத சம்பளத்தையும் வழங்குவதாக முடிவெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விசிக சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் மீதான நம்பிக்கையை நொறுக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு இருந்ததால் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கட்சியிலிருந்து 6 மாத காலம் அவரை இடைநீக்கம் செய்துள்ளதாக தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக பல்வேறு நிகழ்வுகளில் அல்லது சமூக ஊடகங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டதன் மூலம் கட்சியின் நன்மதிப்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சூழல் உருவானது. அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாகத்தை சார்ந்தவர்களோடு கலந்தாய்வு செய்து 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம். இந்த விவகாரம் குறித்து திமுக அழுத்தம் எதுவும் கொடுக்கவில்லை என்று கூறிய திருமாவளவன் அது குறித்து எதையும் பேசவும் இல்லை என்றார். அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் குடும்ப நல நீதிமன்றங்களில் 33,000 வழக்குகள் தேங்கியுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. குடும்ப வழக்குகளின் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இன்றைய அவசர யுகத்தில் பொருத்தம் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணங்கள் மட்டுமல்ல, பல காதல் திருமணங்களும் நீண்ட நாட்கள் நீடிப்பது இல்லை. புரிதல் இல்லாததால் துளிர்விடும் முன்பே பலருடைய மன வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதப்பட்டு விடுகிறது. இணையர்களுக்கு இடையே சிறு சிறு ஊழல்கள் விஸ்வரூபம் எடுப்பதால் நீதிமன்றங்களில் குற்றவியல், உரிமையியல் வழக்குகளுக்கு போட்டியாக குடும்ப நல வழக்குகளின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், கோவை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்களில் மனமுறிவு வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வழக்குகளை குறைக்கும் விதமாக சென்னையில் குடும்ப நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 4லிருந்து 8ஆக உயர்த்தப்பட்டாலும் வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்தபாடில்லை. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 40 குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து, ஜீவனாம்சம், இணையருடன் சேர்த்து வைக்க கோருதல், மனமொத்த விவாகரத்து போன்ற 33,213 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவற்றில் 17,638 வழக்குகள் இந்த ஆண்டு தொடரப்பட்டவை. நிலுவையிலிருந்த வழக்குகளில் இந்த ஆண்டில் மட்டும் 19,240 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் விவாகரத்து கோரி தொடரப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்திருப்பது தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 5,500க்கும் அதிகமான வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன.
ஃபீமேல் அண்ட் மேல் வந்து டிபெண்ட்டாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாததுனால, எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்காததுனால, மொபைல் ஃபோன்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காததுனால, இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து குடும்ப நல வழக்குகள் வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் விவாகரத்து கோருவோரில் சுமார் 50 விழுக்காட்டினர் 25 முதல் 35 வயது உடையோர் ஆவர். 18 முதல் 25 வயதுடையோர் 35%, 35 வயதுக்கும் மேற்பட்ட 15% பேர் விவாகரத்து கோரியுள்ளனர் என்கிறது புள்ளி விவரம். திருமணத்தை ரத்து செய்யக் கோரி நீதிமன்றத்தை நாடுவோரில் 60 முதல் 70% வரை பெண்கள் என்கிறார்கள் வழக்குரைஞர்கள். இதற்கு குடும்ப வன்முறை, சுதந்திர சிந்தனை, திருமணத்தை மீறிய பந்தம், சகிப்புத்தன்மையின்மை, உளவியல் பாலியல் ரீதியான பிரச்சினைகள் என்ற காரணங்களையும் அவர்கள் பட்டியலிடுகின்றனர். குடும்ப நெருக்கடிகளில் சரியான வழிகாட்ட குடும்பத்தில் மூத்தோர் இல்லாமல் போனதே இந்நிலைக்கு காரணம் என்பதும் அவர்களது கருத்தாக உள்ளது. ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் வாழ்ந்தவங்க தனி குடுத்தனமாக வாழ்கிறதுனால பெற்றோருடைய அரவணைப்போ பெற்றோருடைய அட்வைஸோ இல்லாமல் போயிடுது. அது மாத்திரம் இல்லாமல் தனி குடுத்தனம் வாழ்கிறதுனால அவங்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு ஒருத்தருக்கு வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டை வந்து பெரிய சண்டையாகி நீதிமன்றத்தில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. இப்போ இருக்க சூழ்நிலையில் ஃப்யூச்சரில் வந்து இது அதிகமாகி கொண்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கிறது. ஸோ இதனால் வந்து கோர்ட்ஸ் அதிகப்படுத்துறது, ஸ்டாஃப்ஸ் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வழக்கிட்டவர்களுக்கு எல்லாம் நீதிமன்றம் மனமுறிவு வழங்குவது இல்லை. மனநல நிபுணர்களின் ஆலோசனை, சமரச முயற்சி என உறவு பிளவுகளை புனரமைக்க நீதித்துறை முயன்று வருகிறது. இருப்பினும் முறிந்த மனங்களை தழைக்க வைக்கும் நீதிமன்ற முயற்சிகளுக்கு ஒத்துழைக்காமல் பிடிவாதத்தால் பலர் வாழ்க்கையை தொலைத்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் சட்ட வல்லுநர்கள். சன் நியூஸ் செய்திகளுக்காக ரமேஷ்குமார். அதானி, மணிப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரம் தொடங்கியது. ஆனால் அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் முடக்கத்தால் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தொடர்ந்து அமளி நிலவியதால் பிற்பகல் 2 மணிக்கு மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு அவை கூடியதும் ரயில்வே திருத்த மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசினார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் முடக்கத்தால் 3 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. सभा की कार्यवाही मंगलवार दिनांक 10 दिसंबर 2024 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. மாநிலங்களவையிலும் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளும் அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ள தொடர்பு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பாஜக உறுப்பினர்களும் வலியுறுத்தினர். இதனால் ஏற்பட்ட அமளியால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை பின்னர் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை புத்தக கண்காட்சி வரும் 27ஆம் தேதி நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கும் என தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பபாசி அமைப்பின் தலைவர் சொக்கலிங்கம் 48வது புத்தக காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். வரும் 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை மொத்தம் 17 நாட்கள் புத்தக காட்சி நடைபெற உள்ளதாகவும் மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 20 லட்சம் வாசகர்கள் வந்ததாக கூறிய சொக்கலிங்கம் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். 48வது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 27/12/2024 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் தொடங்கி வைத்து 12/1/2005 வரை நடைபெற உள்ளது. சென்னை புத்தக காட்சி விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும். வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
வாசகர்களுக்கான நுழைவு கட்டணம் 10 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 10 லட்சம் விலையில்லா டிக்கெட் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட நூல்களுக்கு என தனி அரங்கு அமைக்கப்பட உள்ளது. தினமும் மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டி, சிறந்த அறிஞர்கள், எழுத்தாளர்களின் உரை நிகழ்வு உள்ளிட்டவை நடைபெறும் எனவும் பபாசி அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.